இனிமேல் இந்த உலகம் நமக்கு வெளிச்சமாக இருக்கக்கூடாது. இப்போ கண்ணு தெரியாதவன ஒரு பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வச்சுக்கோ, அவ நடைக்கு சரியா இருந்தா கூட அந்த நன்னடைக்கு வந்து உலகத்துல என்ன சொல்லுவாங்க, தப்ப பேசுவாங்க. கூட்டு பாக்குறாங்க அங்கிருந்து ஆப்போசிட். அவருக்கு டவுட் வந்துவிடும். யாருக்கு? உங்க பெரியப்பாவுக்கு. உங்க அம்மா தருத்திரிக்கு போகணும். இப்போ கண்ணு தெரியாதவர ஒரு பொம்பளை கல்யாணம் பண்றான்னு வச்சுக்கோ, அவன் நல்லா நடக்கிறதா இருக்கும், அவன் சரியாதான் வாழ்வான். ஆனா பக்கத்துல 10 பொம்பளை என்ன கூட சொல்லுவாங்க, அந்த நன்னடிக்கை வந்து பேசுவார்கள். அதனாலதான் நம்முடைய கடவுளுக்கு இந்த உலகமே வெளிச்சமில்லாத போது இனிமேல் நமக்கும் இந்த உலகம் இருட்டாக இருக்க வேண்டும் என்று என் தாய் இருக்கந்தையை கட்டுவிட்டால் என் பெரிய தாய் காந்தாரி. அப்ப அவங்க 2 பேருக்குமே இவனுக்கு 100 குழந்தைங்க பிறந்தாங்க. 2 பேருக்குமே கண்ணு தெரியாது, பகலும் தெரியல, ராவும் தெரியல. அவங்க இஷ்டமும் வேலை பார்த்துட்டு 100 பேரு அவங்களுக்கு ஆக்குற வேலையா இல்ல. ஆடாங்கோத்தா இஷ்டமா போட்டுக்கிறான். அவனுக்கு என்ன பக்கத்துல இருக்கிற ஆளு தெரி போதா, பாரு ஆளு தெரி போதா, வர்ற ஆளு தெரி போதா. ஓத்தா சாத்தனை காட்டுவா சாத்தத்தே. எப்படி இஷ்டமா 100 பேரை பாரு வைக்க போறது புரியிட்டானா? அப்படி கிடையாது. பெரியம்மாக்கு ஈடுப்பு எப்படி? ஒரே பிரசவத்துல 100 குழந்தைங்க பிறகுமா? தாம்பளை செஞ்சுட்டாங்க பிறகாது. அப்புறம் எப்படி 100 குழந்தைங்க பிறந்தாங்க? அது எப்படி ஒரே பிரசவத்துல பிறகுமா? அது தெரியாது இல்லையா? ஒரு குழந்தைக்கு அதுவா சாத்திட்டாங்க தரக்கட்டே இல்லைன்ற. பெரியம்மாவுக்கு 100 பேருக்கு அப்படி சொல்லிங்கிறியே, நல்ல வேலைக்காரங்க பேருப்பேன். இப்ப இருக்கிற பொம்பளைங்க எப்படி தெரியுமா, 3 மாசம் ஓகே ஆயிடுச்சானா ஸ்கேனுக்கு போறதுக்கு போடுறாங்க. ஸ்கேன் 5ஆம் மாசம் ஒரு ஸ்கேன், 3ஆம் மாசம் ஒரு ஸ்கேன், 7ஆம் மாசம் ஒரு ஸ்கேன், 9ஆம் மாசம் ஒரு ஸ்கேன். ஆமா, மாமனாரு வீட்டுக்கு போய் சோர்க்கிய கொஞ்சம் துண்ணுமா, மருமக பெட்டு மேல கொஞ்சம் துண்ணுமா. டாக்டர் என்ன அதிரக்கூடாதுன்ட்டாங்களா, வேலை செய்யக்கூடாதுன்ட்டு. உண்மை நாட்டுல நடக்குச்சாப்பா, இந்த ஊரு நடக்குது இல்ல, எங்க ஊருக்கு நடந்துங்குது. என் பொண்ணுக்கு சேசம் தான் பொண்ணு எடுத்தேன், இதுக்கு டேட்டே கிடையாது. சரி, ஒரே பிரசவத்தில் 100 பிள்ளைகள் எப்படி பிறந்தார்கள் என்றால், என் தாய் குதவாதேவி இளையவள், பெரிய தாய் காந்தாரி. எங்க அம்மாவுக்கு நாங்க 5 பசங்க பிறந்தோம். எங்க பெரிய தாய்க்கு புத்திர சந்தானமே கிடையாது. யாருக்கு? வாங்கிட்டு ஒரு டப்பா இந்த மாதிரி ஒரு கையத்தர பேசினா சந்தனம் இல்லைன்னே பிச்சாட்டூர்ல ஒரு டப்பா வாங்கினதுக்கு தானே 30 ரூபாய் தானே. புத்திர சந்தானம் குழந்தை பாய்க்கும் இல்லை. அது குழந்தை பாய்க்கும் இல்லாத காலத்தால் என் பெரியத்தான் நினைத்து விட்டார். நமக்கு இளையவனுக்கு 5 பிள்ளைகள் பிறந்தது, நமக்கு பிள்ளை பிறக்கவில்லையே, இப்பேற்பட்ட அங்கம் இருந்தாலே இல்லப்பட்ட நினைத்து இறுக்கி பிடித்தால் கரத்தை, ஓங்கி அடித்தால் அடி வைத்தேன். எப்படியா? ஓங்கி அடித்தால் அடி வைத்தேன். அடி வைத்து அடித்தவனே உதிரம் 6ஆக பாய்ந்தது. பார்த்தால் என் பாட்டனாக விளங்கக்கூடிய வியாதிவாசிய இந்த உதிரம் வீணாக போய்விட்டால் காந்தாரிக்கு புத்திர சந்தானம் இல்லாமல் பெயர் ஒன்று 100 திருவரை கொண்டார். 100 திருவற்றிலுமே உதிரத்தை நிரப்பி வைத்தார். 99 நிறையானது, 1 மட்டுமே அறையானது. 99 நிறையானது ஆண் பிள்ளைகளாக பிறந்தது, அறையானது பெண் குழந்தையாக பிறந்தது. அவள் தான் திருச்சை மாது. இந்த அறிஞ வச்சுக்கிறாங்க பாரு ரவுடிங்க. வீட்டுக்காரன் ஒரு குவார்டர் குடிச்சிட்டு வந்துட்டோமா, இவன்டாலே அரக்கா யாரு சம்பாதிக்கிற துட்டெல்லாம் குடிச்சிட்டு வந்துடுறான். இவனாண்ட 1000 பதினேன்னு துண்ணு சாவலாம். நீட்ட பிச்சட்டூருக்கு போய் 35 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு வந்து கோழிக்கறியில் போட்டு சாவ வச்சிடறாங்க. அப்புறம் இவனுக்கு ஓயாப்பு துட்டு 4000 3000. 1ஆம் தேதினா வாங்கிறது நோட்டு. 1ஆம் தேதினா 6 பசங்களே தேடுவாங்க. பிச்சட்டூருக்கு இட்டு போய் விட்டாருன்னு, உனக்கு 200 ரூபாய் கொடுக்குறேன், 100 ரூபாய் பெட்ரோல் போடுறேன் வாயாப்பா. அது வெளியே இவனுக்கு திண்ணி மேல குதிக்கிட்டு போறவங்க பாக்குற மாதிரி பாத்து. 1ஆம் தேதினா தான் பவர். இதுங்களுக்கு பூண்டு தலையை பிடிக்க முடியுமா பாரு. உண்மை சத்துமாப்பா, உண்மைதான். நிறைய வாங்குறாங்க, இங்க கூட பாத்துங்கிறேன். என்ன கமலா? தன்மை போலவே பாண்டவனும் பிறந்தோம். எங்களுக்கு பிரிவினை ஏற்பட்டது. எப்படி ஏற்பட்டது என்றால், 5 வயசுல 10 வயசுல எங்களுக்கு 10 வயசுல பங்காளி சண்டை ஏற்பட்டது. எப்படி என்றால்,
இருப்பது 56 தேசம். 56 தேசத்தை சரி பாதியாக பிரித்தால் பாண்டவருக்கு எத்திரி, கௌரவருக்கு எத்திரி? 28 நாடு, 28 நாடு. அத்தன்மை போல ஒரு பெருத்தது ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்தார். யாரு? மாயக்கண்ணன் பெருத்தது ஒரு பலாப்பழத்தை கொண்டு வந்தார். அந்த பலாப்பழத்தில் எத்தனை சோலை இருக்கும்? ஒரு 100 இருக்கலாம். 100 101? 101 இருக்கலாம். 101 சரி பாதியா பெரிய 55. 50 அரை அரை 56 56 மகர அத்தனை 50 ரூபா அரை நீங்க தெரியல 50 ரூபா 50 ரூபா எத்தனையா 50 ரூபா 50 ரூபா. இது பாண்டவருக்கு எத்தனை போகுது? ஒரு ஆளுக்கு எத்தனை வருது? பாண்டவர்களுக்கு வந்து 5 பேருக்கு 10 10 போகும். அரை பழம் அரை பையன் பப்புனு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைன்னா பார்த்து கொண்டு இருக்கலாம். இந்த 10 பழத்தை சாப்பிட்டு தண்ணீர் குடிச்சா அந்த வயிறு நிரம்பி விடும். கௌரவருக்கு இந்த 50 பழத்தை பிச்சு கொடுத்தா ஒரு ஆளுக்கு எவ்வளவு வருது? அரை தான் வரும். அரை பழம் சுவைக்க முடியுமே தவிர ருசிக்க முடியுமா? நாக்காண்டே ஒட்டிக்கும் அது. சரி, அத்தன்மை போல பாண்டவர்கள் பாதி பங்களித்து விட்டால் நமக்கு நகரம் கிடைக்காது. படத்திலே எப்பேற்பட்ட பெருவன் என்றால் நாட்டில் எப்பேற்பட்ட பிரிவினை ஏற்படும் நினைத்தான் துரியோதனன். யாரு? என் பெரிய தாய் பிள்ளை காந்தாரிக்கு பிரதமன் தான் முதல் பிரதமன் துரியோதனன். துரியோதனன் நினைத்தான் பாண்டவருக்கு பாதி பங்களித்து விட்டால் நமக்கு நாடு நகரம் இல்லாமல் போய்விடும் என்று ஓராவரத்தில் அத்தினாபுரத்திலே ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தோம். எது ஒற்றுமையாக? ஆமா, நாங்க பெரியப்பா பசங்க சித்தப்பா பசங்க வேறுபாடெல்லாம் இருக்காது. துரியோதனை யாருன்னா எங்க அண்ணன். அதே போல துரியோதனை என்ன யாருன்னு கேட்டா அர்ஜுன யாருன்னா என் தம்பின்னு தான் சொல்லுவார். எங்க சித்தப்பா பையன் எங்க பெரிய பையன் அந்த வேறுபாடே கிடையாது அப்படின்னு இருந்தோம். இந்த அஸ்தினாபுரத்துல அஸ்தினாபுரம் என்பது குண்டும் குழியும் பள்ளம் வேறாக இருக்கும். எது? குண்டும் குழிமாக மோடு பள்ளமாக இருக்கும். மழை பெய்து தண்ணீர் நிரம்பி விட்டால் அந்த இடம் எப்படி இருக்கும்? பள்ளம் வந்து மேடை தெரியும், மேடு வந்து பள்ளமா தெரியும். தண்ணி நிரம்பி விட்டா ஒரே சதுரமா தெரியும். சொல்லிங்க தண்ணி நெஞ்சு போட்டா பள்ளமாக்கிறது மூட தெரியும்டா. இப்ப தண்ணி வந்து மேடு பள்ளம் இருந்தா தண்ணி போயிட்டு இருக்கும். அப்பதான் அஸ்திரபுரத்தில் கூட ஆகினான் துரியோதனன். மாடி மீது தாதிகளுடன் விளையாடி கொண்டிருந்தால் திரௌபதி. யாரு? திரௌபதி விளையாடி கொண்டிருந்தால் தாதியுடன். அப்படி அஸ்திரபுரத்தில் ஆகினான் துரியோதனன். மேடு என்று தெரியாமலே பள்ளத்தில் கால வைத்தான் துரியோதனன். கால் தவறி கீழே விழுந்தான். ஒரேயாக தாதி அனைவருமே கைத்தட்டி நகைத்தார்கள் துரியோதனை பார்த்து. துரியோதனுடைய தன்னை திருதராட்டின மகாராஜனுக்கு தான் கண் தெரியவில்லை என்றால் அவன் பெற்றெடுத்த மகன் துரியோதனுக்கும் கண் தெரியவில்லை என்று கைத்தட்டி நகைத்தார்கள் தாதி அனைவருமே. யாரோ கைத்தட்டி நகைக்கிறார்களே அப்படி என்று எட்டி பார்த்தவள் திரௌபதி. யாரு? எட்டி பார்த்தவள் திரௌபதி. துரியோதனின் தலையை தூக்கி பார்ப்பதற்கும் திரௌபதி எட்டி பார்ப்பதற்கும் சரியாக இருந்தது. அப்பொழுது நினைத்து விட்டான் துரியோதனன், நம்மை பார்த்து கைத்தட்டி நகைத்தாள் திரௌபதி, என்றைக்காவது ஒரு நாள் இவளை மானபங்கம் செய்ய வேண்டாம், பார்க்கும் சபையர் முன்னே மானபங்கம் செய்ய நினைத்தான் துரியோதனன். எப்படியே உடைய நினைத்தவுடனே என்ன செய்தேன் தெரியுமா? பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் சேர்ந்து விட்டது. எது? பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம். பாவம் யாருக்கு பழி யாருக்கு? பாவம் வந்து திரௌபதி அம்மாவுக்கு, பாவம் வந்து துரியோதனனுக்கு. பழி சொல்றா? அது முதலே கண்டு நீங்க பேனர்ல எழுத்துனீங்கன்னா கரெக்டா இருந்துக்கும். சொல்லு. அது சரி ஆட்ட மகாராஜா. பாவம் யாருக்கு பழி யாருக்குன்னு? பழி திரௌபதி அம்மாவுக்கு, பாவம் துரியோதனுக்கு. இப்ப இந்த பாவத்தை அனுபவிக்கக்கூடியவன் துரியோதனன். பழி யாருக்கு சேர்ந்தது? பழி திரௌபதி அம்மாவுக்கு. ஆகையால் உடனடியாக ஜெயினுடைய தந்தை சமுத்திரராஜன் அவன் மாண்ட பிறகு அவன் விழா எலும்பு எடுத்து தாயக்கட்டையை மாயக்கட்டையாக செய்தான் துரியோதனன். யாரு? தாயக்கட்டை மாயக்கட்டையாக செய்தான் துரியோதனன். தன்னுடைய மகனாக விளங்கக்கூடிய இளகுண குமரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று அஸ்தினாபுரம் எடுத்தான் தர்மந்தனை. யாரு? இந்த தாயக்கட்டை இந்த மாயக்கட்டை எப்படி மாற்றுன்னா இந்த விழா எலும்புல எடுத்து செஞ்சதுனால துரியோதனன் என்ன சொல்றானோ அந்த பந்தயம் தான் விழும். 5ன்னா 5 தான், தாயனா தாயம் தான், 12ன்னா 12 தான், 6ன்னா 6 தான், 5ன்னா 5 தான். ஆமா, 2ன்னா 2 தான். ஒயிலா மகாராஜா அது கூட அவன் கேட்ட பந்தயம் தான் விழும். யாரு? துரியோதனன் கேட்டது தான் விழும். ஆமா, அப்பேற்பட்ட மாயக்கட்டை இது. நயமாக அஸ்தினாபுரம் தான் தர்மந்தனை.
காதணி விழா தொடங்குவதற்கு நம்முடைய மகனாக விளங்கக்கூடிய இளக்கிற குமரனுக்கு பூநூலுக்கு நம்முடைய காதணி விழா தொடங்குவதற்கு நேரம் இருக்குது. எதையாவது விளையாட நம்ம தெரிவித்தான் தெரியும்.